ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 13வது அத்தியாயத்தில் இருக்கோம். கடந்த சில ஸ்லோகங்களாகவே பகவான் ஆத்மாவையும் உடலையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது, அதுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன, அந்த வேறுபடுத்தி பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வராரு. நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய முடிவையும் நெருங்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30வது ஸ்லோகத்தில் இந்த வேறுபடுத்தி பார்க்கறதுனால என்ன கிடைக்கும், என்ன அடையலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. கேட்கலாம். यदा भूतपृथग्भावम् एकस्थमनुपश्यति तत एव च विस्तारं ब्रह्म सम्पद्यते तदा. यदा எப்போது பூத்தனா இப்போ தேவ உடலோ இல்லை மனிதனோ குரங்கோ இல்லை முதலான அந்த ஜீவராசிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூத்தன்னு சொல்லும்போதே இந்த உடல் ஆத்மா ரெண்டத்தையும் சேர்த்து குறிக்கும். அதாவது ஆத்மா ஏதோ ஒரு உடலை எடுத்துக்குது, ஏதோ ஒரு பிறவி, அந்த பிறவி ஒரு தேவ பிறவியோ மனுஷ பிறவியோ குரங்கோ இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பிருத்தக் பாவம், வேறு வேறு தன்மைகள் ஏற்படுது. ஆனால் இப்போ இந்த வேறு வேறு தன்மைகள் எதனால் அப்படின்றத பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இந்த வேறுபாடுகள், அதாவது இந்த வேறு வேறு தன்மைகள்னால் வேறுபாடுகள், இந்த வேறுபாடுகள் எதனால், ஆத்மானாலையா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா மறுபடியும் நான் இருந்தது ஆத்மா, அந்த ஆத்மா எந்த ஒரு விகாரமும், அதாவது எந்த ஒரு பரிணாமமும் சேஞ்ச் ஆகிறதே இல்லைன்றதை பார்த்தோம் இல்லையா. ஏன்னா நான் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம், நான் பாலகன் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்து நான் ஒரு முதியவர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நான்றது ஒன்றா தான் இருக்குது. இந்த நான்றது தான் ஆத்மா, அது மாறுதலே அடையிறதில்ல. ஆனால் அந்த குழந்தை, பாலகன், முதியவர்ன்றதெல்லாம் மாறுது, அதுதான் உடல். அதனால் முன்னமே நம்ம நல்லாவே பார்த்தாச்சு, இந்த ஆத்மான்றது மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வேறுபாடுகள் எங்கேருந்து வருது? ஒருவேளை ஆத்மா உடலை எடுத்துக்கிறதுனால வருதோ அப்படின்னு பார்த்தா, ஆத்மா தனியாக இருக்கும்போது எந்த ஒரு வேறுபாடும் நடக்கிறது இல்லை இல்லையா. அப்போது இந்த மாறுபாடுகள் வேறுபாடுகள் எல்லாமே உடல்னால் மட்டுமே, அதை தான் சொல்ல வராரு. ஏகஸ்தம் அனுபஷ்யதி, உடல்னால் மட்டுமே இதெல்லாம் ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அனுபஷ்யத்தி ஏகஸ்தம், உடல்னால் மட்டுமே, இது உன்னால் மட்டுமே இந்த வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பூத்த அப்படிங்கும்போது ஆத்மா ஒரு உடலை எடுத்துக்குது பிறவிக்காக. ஆனால் ஆத்மானால அந்த வேறுபாடு கிடையவே கிடையாது, உடல்னால் மட்டும்தான். தத்தக ஏவச்ச விஸ்தாரம், அது மட்டும் இல்லை, இந்த உடல்னால வேறுபாடுகள் அதோடு நிற்கிறதில்ல, அந்த வேறுபாடுகள் மாறுதல்கள்லாம் அடையிறதுனால தான் பார்த்திங்கன்னா அடுத்து பெண்கள், பிள்ளைகள், பேரம், பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறத்தல், வாரிசு வளருதல், இதெல்லாமே அந்த வேறுபாடுகள்னால ஏற்படுது. அப்போ உடல்னால தான் இதெல்லாமும் கூட அப்படின்றத யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த ஒரு அறிவை எப்போ ஒருத்தருக்கு வருதோ ததா அப்போது பிரம்ம சம்பத்தியத்தே. இந்த இடத்துல பிரம்மத்தை நம்ம பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்போ கடந்த சில ஸ்லோகங்களாகவே நம்ம பார்க்குறது ஆத்மாவையும் உடலையும் பற்றி தான். இப்போ கான்டெக்ஸ்ட் வச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனால் அது எந்த வாக்கியத்தில் எந்த இடத்துல அது படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு. அதுபோல் இப்போ கடந்த சில ஸ்லோகங்களாகவே பகவான் ஆத்மாவையும் உடலையும் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காருன்றதுனால இந்த இடத்துல பிரம்ம சம்பத்தியத்தைன்றது பரமாத்மாவை அடையிறதுன்றது அர்த்தம் வராது. ஆத்ம சாட்சாத்காரம், அதாவது ஆத்ம பிராப்தி, ஆத்ம அனுபவத்தை அடையிறாங்க அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போது ஆத்மா எப்போ ஒருத்தர் இந்த ஆத்மா பல பிறவிகள் எடுத்தாலும் அந்த வேறுபாடுகள், அதாவது இந்த மனிதன், தேவன், குரங்கு அப்படின்ற போன்ற அந்த வேறுபாடுகள்லாம் ஆத்மானால கிடையாது, ஆத்மா உடல் சேர்க்கையினாலையும் கிடையாது, உடல்னால மட்டுமே அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போவே அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுனால ஆத்ம அனுபவத்தை அடைகிறாங்க அப்படின்றத பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.